பிரியமில்லாத விட்டு மனம் திரும்பும் பொழுது ஏசப்பா எங்களை கொண்டு பெரிய காரியத்தை இன்னொரு குடும்பத்துக்கு போயிருக்கிறாங்க. போன பொழுது அந்த குடும்பத்துல சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சூனியம் செய்யறாங்க, அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களோட வீட்டுக்கு காவல் பண்றதுக்கு 50,000 கொடுத்து தகடெல்லாம் வந்து புதைச்சி வச்சிருக்காங்க. கடைசி அவரை கூப்பிடப்பட ஒரு சுவிசேஷம் தான் கத்தர் பயன்பா. நான் அவருக்கு தைரியம் இல்லாம குழம்பி போய் சோர்ந்து போன ஒரு மனுஷன். நாங்கள் அவரை தைரியப்படுத்துற சந்தர்ப்பம் கிடைச்சு. அப்ப அந்த குடும்பத்துக்கு போன பொழுது அவங்க கூப்பிட்டாங்க, வாங்க அண்ணா எங்களோட குடும்பத்துக்கு ஆச்சு. அவங்களும் ஒரு சிங்கள மக்கள். அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, எல்லாரும் சூனியம் பண்ணினாலும் மட்டும் பயந்து போய் 50,000 கொடுத்து தகடு 2 கொண்டு வந்து புதைச்சு வச்சிருக்காங்க, அதுக்கு மேல மரம். அப்ப இவரை கூப்பிட்ட பொழுது இவர் ஆண்டவரை வந்துட்டுனப்பா என்னத்தை சொல்றது என்ன தெரியல. ஆண்டவர் சொன்னாராம், இந்த மரத்துக்கு கீழே 50,000 கொடுத்து தகடு வச்சிருக்கிறாங்க, அதனாலதான் இந்த குடும்பத்துல டெய்லி சண்டை. நீ போய் அந்த குடும்பத்தை சொல்லு. இன்னும் பல காரியம். அப்பொழுது அந்த குடும்பம் நடுங்கி மரத்தை வெட்டி அதை எடுத்து கத்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. கத்தர் நம்மை உபயோகப்படுத்தணும்டா ஆண்டவருக்கு பிரியமில்லாத நாங்க விடணும். இந்த குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனைனா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நாங்க ஆரை பற்றி பேசி இருக்கிறோமா, ஆரை பற்றி கேவலமா நினைத்திருக்கிறோமா, அதை திரும்ப எங்களுக்கு வரும் என்பதை மறந்து போவாங்க. இந்த அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாம் பேசுறதெல்லாம் சரி, செய்யறதெல்லாம் சரி என்ற தீர்மானத்துக்கு வந்துடாதீங்க. கத்தர் முன்பாய் நாங்கள் ஆண்டவர் பிரியமில்லாத விட்டுட்டு பரிசுத்தமா வாழ கத்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். ஆண்டவர் அன்புள்ள தெய்வம். அல்லேலூயா. பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிற இயேசு. அல்லேலூயா. உலகம் அப்படி இல்ல. நீ தவறு செய்தா சொல்லி காட்டும், உன்னை கேவலப்படுத்தும், உன்னை செயல் போட்டுருவாங்க. ஆனா நமது ஆண்டவர் மனம் திரும்பும் பொழுது என் மகனே என் மகளே என்று நம்மை நேசிக்கிற தெய்வத்தின் பிள்ளைகளாய் அவர் சமூகத்தில் நிற்கிறோம். ஆகையினாலே என்ன பாவம் செய்தாலும் தப்பு செய்தாலும் மனம் திரும்புகிறவனை கத்தர் நேசிக்கிறார். ஆகையினாலே எங்களை கத்தர் உபயோகப்படுத்தணும் என்று சொன்னா முதலாவது தேவனுக்கு பிரியமில்லாததை விட்டு நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவளைத்தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். இரண்டாவது காரியம் பாருங்க, வாசிக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்கிறது? ஆகையால் ஒருவன் இவர்களை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், முதலாவது விடணும், இரண்டாவது சுத்திகரிப்பும் பரிசுத்தமும் நம்முடைய வாழ்விலே அனுதினமும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த எத்தனை சபைகள்ல பரிசுத்தத்தை பற்றி பேசுறதுக்கு அநேகருக்கு என்ன இல்ல, நேரம் இல்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த அலங்காரம் இல்லாமல் எவர்களும் என்ன செய்யலாது? ஆண்டவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் பண்ணோன்னு சும்மா வெள்ளை சொல்லையமா வெள்ளை சாரி கட்டி நகையெல்லாம் கலட்டி அப்படியே மடிப்புக்குள்ளையாம ஆடி அசைஞ்சு வார பரிசுத்தம் இல்ல. சிலருக்கு பரிசுத்தம் பண்ணணும் அப்படிதான் ஐடியா. ஓ அப்படியே தேவதூதர்கள் மாதிரி அப்படியே சபைக்கு வந்து அப்படியே இருந்து ஹல்லேலூயா, அதெல்லாம் பம்மாத். பரிசுத்தம் என்பது நம்முடைய சிந்தனையில வெளிப்பட வேண்டும். என்சன் ஒரு கார்ல வாரான், கஜன் ஒரு பிவைடியில வருது, பிவைடியா பிழைச்சது, பிவைடியில வர்றாங்க. நான் பார்த்துட்டு ஐயோ இவங்க மனசுல மனசுல என்ன, நான் டிவிஎஸ் பழசுல நிக்கிறேனே, கண் பழசுல நிக்கிறேனே, இவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க. அங்கதான் பரிசுத்தம் சீர்குலைக்கப்படுகிறது. நாங்க நினைக்கிறது இப்போ ஞாயிற்றுக்கிழமை சும்மா குளிச்சு சோப்பெல்லாம் மட்டும் குளிச்சுட்டு தான் சேர்த்துக்கு வரணும், கவனம். அதனால பக்கத்துல இருக்கிறவன் உங்களை முகர முடியாம பக்கத்துல நிறைய போயிடக்கூடாது. சிலர் இருக்கிறாள். நான் சேர்ச்சில சொன்னேன், அப்படி நான் ஜோதிச்சேன், சில பேருக்கு டீட்ரோன் வேண்டி கொடுப்போமோன்னு ஜோதிச்சேன். ஏன்னா அப்படி சேர்ச்சுக்கு வர சிலருக்கு தண்ணியில காட்டம், காலமா தண்ணியை காட்டாம வருது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒழுங்கா அது பரிசுத்தம் இருக்கணும், உடுப்பு பரிசுத்தமா இருக்கணும். சிலர் சொக்ஸு துவைக்கிறாள், அது செத்த எலி மாதிரி நாரும். ஒரு வீட்டை போனா நாறுது நாங்க ஆறாயிரம் சொக்ஸுக்கு சொந்தக்காரன் கேட்டார். அம்மா அண்ணா நான் தான் தூக்குடா இல்லாவட்டார். அவன் பார்த்தா 5 சோடி தூக்குறான். அண்ணன் அப்பாடா இப்பதான் நிம்மதி, இன்றைக்கு மட்டும் இந்த இது நீ எடுத்து துவைக்கிற, இனிமேல் கண்ட எல்லாம் டஸ்ட்பின்ல போட்டு, நானே வந்து டஸ்ட்பின்ல போட்டு லொரியில போட்டு, கிறிஸ்தவெல்லாம் நீட்டா இருக்கணும்.
ஆமென். பரிசுத்தம் இருக்கணும். வீடு எப்படி இருக்கணும்? அடிக்கடி சொல்ற விஷயம். சிலதுகள் நல்லா சும்மா ஐபோ என்ன லிப்டிக் எல்லாம் அடிச்சு சும்மா பே மாதிரி வலிக்கிட்டு அழகா வரும் மாதிரி இருக்கும். ஆனா வீட்டை போய் பாத்ரூம்ல கால் வச்சுங்க வலிக்கு விழுந்துருவீங்க. எல்லா வீட்டையும் பாத்ரூம் போய் கவனமா போங்க. பாத்ரூம் எப்படி இருக்கணும்? துப்புரவா இருக்கணும். வந்து பாருங்க வீட்டை. நான் தட்சில வழியால போய் இங்க மஞ்சள் பாத்ரூம் வெள்ள மாப்பிள் போட்டுறோம், அது கலர் எதுவும் மாறிச்சு, ஆஃப் ஒயிட் எல்லாம் ஜெலோவா இருந்துச்சு, வீட்டு எல்லாரும் இருந்த பாடில்லை. நீட்டா இருக்கணும். ஏன்? நம்ம ஆராதிக்கிறவர் யாரு? பரிசுத்தர். அல்லேலூயா. நாம் இருக்கிற ரூம் நீட்டா இருக்கணும். கேட்டு பாருங்க வீட்டை. சிலதோட அப்படியே பாம்பு சட்டையை கழட்டி போட்ட மாதிரி உள்ளாடை வெளியாடை எல்லாம் கழட்டிட்டு அப்படியே போய் இன்னொன்ன போட்டுட்டு போயிடும். இந்த சட்டையெல்லாம் வீட்டை வச்சு கொள்ளக்கூடாது. கிறிஸ்தவர்கள் நீட்டா இருக்கணும். ஆமென். நாம ஆற்ற பிள்ளைகள், சொல்லுங்கப்பா. பரிசுத்த பிள்ளைகள். பரிசுத்தம்டா சிலருக்கு அப்படியே கண்ண முடி ஆண்டவர் வெள்ளையா வரமையா, அதெல்லாம் இல்ல. நாம நம்மட மனசு வெள்ளையாய் வரணும். அல்லேலூயா. சில பாருங்க பெருமை அப்படியெல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் பெருமையை விட்டுறாங்க. ஆமா இல்லையா? சில காலுக்கு மேல கால் யாரும் வந்தா எடுக்க மாட்டாங்க. காலை விட இழுத்துரும். கவனம். என்ன செய்யணும்? பெரியாக்கள் வந்தா கொஞ்சம் மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க. ஏன்? அதுக்கும் பரிசுத்தம். அல்லேலூயா. மற்றவளை மதிக்கிறோம். மனைவி சமைச்சா தேங்க்ஸ் பண்ணாட்டி குற்றம் சொல்லாமையாவது சாப்பிடுங்க. முறுமுறுக்காவது சாப்பிடுங்க. மனைவியை நேசிங்க, இறங்கி வேலை செய்யுங்க. ஆண்டவர் வீட்டை போனோம் பாருங்க. அந்த அக்காவே ரெண்டு சமைக்க நான் போய் இங்க இருக்கிறவன் என்னத்தை இருக்கா? அவ சொன்னா தம்பி என்ன தம்பி செய்யறது, நான் எல்லாம் ரெண்டு பேரும் போட்டு பிடிச்சிடும். எல்லாரும் இறங்கணும்னா கிச்சன்ல. ஏன்? அது கூட பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும். ஆமென். பாரு, இப்ப நானும் ஏஞ்சலும் சண்டை போட்டு இங்க வந்து நான் ஹல்லேலூயா, இது பரிசுத்தமா? என்ன சொல்லுவாள் மனுஷி? வீட்ட வாக்கு ஒன்னு தெரியலையா? அதே அசுத்தமாயிருக்கு. வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். குடும்பம் பரிசு. இந்த சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கொண்டு பேசாதீங்க, வாயை குழப்பிடாதீங்க, நீ கிறிஸ்தவரே கிடையாது, பரலோகம் கிடையாதுப்பா. தேவ பிள்ளைன்னா ஒழுங்கா இருக்கணும். சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் பரிசுத்த ஓய்வு நாள். மண்டே டு சாட்டர்டே அசுத்தமான ஓய்வு நாள். நீ எல்லாம் கிறிஸ்தவனே கிடையாது. நீ கிறிஸ்தவன் வெளிவசக்காரனா இருந்தா உனக்கு பரலோகம் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. கவனமா இருங்க. சில கிறிஸ்தவம் அப்படிதான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாழ்க்கை, மண்டே டு சாட்டர்டே நான் இன்னொருவன். அது நீ வேற யாரையும் பார்க்கணும். கிறிஸ்தவன்டா கிறிஸ்தவம் மாதிரி இருக்கும். பாருங்க, சுத்திகரிப்பும் பரிசுத்தமும் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டும். ஆமேன். பட்டியல போக மட்டும் நாங்க பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. எப்ப பட்டியல வருது? எங்க பட்டியல வரும்? நாங்க கடைக்கு போறது இல்ல. எங்க கடைசியா போறது பரலோகம் போறது. நேற்று எங்க வீட்டு ஒன்று ஐயா போயிட்டார். 87 வயசு, சம்பூர்ணமான வயசு.